இனி முதன்மை பேச்சு திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் வழங்குகிறார். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி, என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, விண்ணும் நிலநந்தியானாய் போற்றி, மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இல்லாமல்ல ராஜ பெருமாள் திருவடங்கி இன்று திருமுறை பேச்சுக்கள்லாம் நடைபெற இருக்கின்றன. நாம் சிந்திப்பது சரியை கிரியை யோகம் என நால்வர்கள் வழிகாட்டிய வழியிலே நாம் சென்று சேர வேண்டும். பதிகள் தோறும் சென்று ஏத்தி பயில் மூவர் தமிழ் மாலை, பதிகமெல்லாம் அங்கங்கே பாடி உளம் களிகூறும், பதிகரோடும் எனைக்கூட பணித்தருளாய் இமயவர்தம் பதிகளுக்கும் பதியாகி பதிக்கலை செய் பதியானே என்று மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியுள்ளார்கள். முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் திருவருளை பெறுவதற்கு சிறந்த சாதனமாக உள்ளவை நம் 12 திருமுறைகளே ஆகும். நம் திருமுறைகள் பல அற்புதங்களை விளைவித்துள்ளன. நான் ஞானசம்பந்த பிராணி பாருங்கள், 3 வயதிலே அந்த குழந்தை பாடியது. 3 வயது குழந்தை இன்றைக்கி பாட முடியுமா? நினைத்து பாருங்கள். நம்ம குழந்தைய இன்றைக்கி பாட முடியுதா? உயிரெழுத்து மெய்யெழுத்து நானே தெரியாது. இப்படி அந்த 3 வயது குழந்தை சீர்காழியில் அதோட தந்தையார் குளிக்க சென்று, குளத்துக்கு குளிக்க போனால் நீ குளத்துக்கு குளிக்க போக மாட்டேங்கிறான். வீட்டிலே அந்த பாத்ரூம்லேயே இருந்து நீ குளித்து கொள்கிறாள். உடைய காலம் மாறிவிட்டது. இந்த குளிக்க சென்ற இடத்துல படித்துறையில் தந்தையார் நீரில் மூழ்கி அந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை 3 வயது குழந்தை அந்த மூழ்கியவுடன் தந்தையார் அது அந்த ஞான குழந்தை அழுதது. எங்கே மேல் நோக்கி பார்த்தது. தாய் நமக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கின்றவன் யார்? சிவபெருமான் தான். திரும்ப அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியன் அவன்தான் நமக்கு. இப்படிப்பட்ட மேல் நோக்கி அந்த அழுத குழந்தை இந்த சிவபெருமான அருளாலே அந்த ஞான குழந்தைக்கு ஓயமையார் அந்த பாலை பொற்கிண்ணத்திலே கொடுத்து அந்த குழந்தை பாடியது திருமுறை. 3 வயது குழந்தை பாடியதுன்னு பாருங்கள். தோருடைய செவியன் விடை ஏறியோர் துவன் மதிசூடி காடுடைய சுடலை படிபூசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே என்று பாடுகிறார். 3 வயது குழந்தை பாடியவன். இப்படியெல்லாம் நமக்கு திருமுறைகள்லாம் எடுத்து காட்டுகின்றன. இதை பெரியவர்கள் மட்டும்தான் திருமுறையை படிக்கணும் இல்லை, சின்ன குழந்தையும் படிக்க வேண்டும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு யாருக்கு சொல்லிக் கொடுப்பது? இந்த பெற்றோர்கள் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி என்ன காலத்தில் இன்றைக்கி என்ன இதை பள்ளிக்கூடம் போனால் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டால் நல்லா படிக்கலாம், நல்லா பணம் சம்பாதிக்கலாம், இப்படி தான் நம்ம குழந்தைய அனுப்புகிறோமே தவிர நம்ம திருமுறையை சொல்லிக் கொடுப்பது குழந்தைகளை யாரும் பயிற்சி கொடுக்கவில்லை. ஏன்னா இன்றைக்கி உலகத்திலே வாழ்வதற்கு பொருள் தேவைப்படுது. பொருளுக்காக தான் நாம் படிக்கிறோம், அருளை நினைத்து நாம் படிப்பதில்லை. இந்த வள்ளுவரை சொல்கிறார், அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லாகியாங்கன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழ பொருள் தேவைப்படுது நமக்கு. தான் ஞானசம்பந்த பெருமாள்லாம் பாருங்கள், தன் தந்தையாருக்காக திருவாவடுதுறை வேள்வி செய்வதற்காக இந்த ஞானசம்பந்த 11 பாடல்களையும் பாடுகிறார். இடறினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உணகலல் தொழுதெளிவேன் கடல் தனில் அமுதடு கலந்த நஞ்சை மிடரில் அடைக்க வேதியனே
இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லை, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. அப்படி அந்த திருவாவடுதுறையிலே 1000 பொற்காசுகள் கொண்ட ஒரு பொற்கிளி சிவபெருமான் அருளால் இந்த பூதகணங்கள்லாம் கொண்டு வந்து அந்த ஞானசம்பந்த பெருமான் கொடுக்கிறது. அந்த விழா இன்றைக்கி திருவாவடுதுறையிலே 5ஆம் நாள் விழாவாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் நாம் திருமுறையெல்லாம் எடுத்து பார்த்து சிந்திக்க வேண்டும். எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் பாருங்களேன், 3 திருமுறைகளை பாடியிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் படித்து பார்க்க வேண்டும் திருமுறைகள்லாம். ஏனென்றால் நாவுக்கரசு பெருமாள் சரிகை செய்திருக்கிறார். ஞாபகரசு பெருமாள் திருமுறைகளும் பாடினார், சரிகை இந்த உளவாரப்பணியும் செய்தார். நம்ம என்ன திருமுறை பாட்டா அப்புறம் இன்றைக்கி போயிடுறோம். இப்போ உதவலாம் திருமுறை பண்ணால் அதோடு சரி, உளவாரப்பணி செய்ய மாட்டேங்கிறார்கள். அதெல்லாம் அவங்க செய்யணும். நாவுக்கரசு செஞ்சாலும் அதை நம்ம பார்த்து செய்ய வேண்டாம். இப்போ கோயிலில் மரம் முளைச்சிக்கணும் அப்படியே போயிடுறோம். அப்படியே அது என்னான்னு பார்த்து ஏற்பாடு செஞ்சு அதுக்குள்ளே கோயிலில் குப்பையாக இருக்குது பாருங்கள். அன்றைக்கி குப்பையும் குளமாக நிறைய இருக்கின்றது. அதெல்லாம் நாம் உளவாரப்பணி நம்ம செய்யணும். திருமுறைகள் மட்டும் பாடாமலும் உளவாரப்பணி செய்யும். உளவாரப்பணி செய்ய திருமுறை பாடினா நமக்கு நிறைந்த செல்வத்தை இறைவன் கொடுப்பார். நமக்கு இம்மை வானவர் செல்வம் விளைத்திடம், அம்மையே பிறவித்துயர் நீத்திடம். செல்வம் மட்டும் இல்லை, பிறவித்துயர், நம்முடைய பிறவித்துயர் நீக்குவது இந்த திருமுறை தான். எம்மை யாழும் இடைமருதன்கலல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே என்று பாடுகிறார். நல்ல மனத்தில் உண்மை, நல்ல தூய மனத்தோடு நம்ம பாடினால் அன்பினாலே இரவாத இன்ப வேண்டி சொல்கிற அந்த சேக்கிலார் அம்மையார்கிட்ட அப்படி வேறு அன்பு நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஓதினால் திருமுறையிலே நாமெல்லாம் வீடு பேறு அடையலாம். விளக்கினார் பெற்ற இன்பம் மெலிக்கினால் பதிற்றியாகும், துளக்கி நன்மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும், அலப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே என்று நாவுக்கரசு சுவாமிகள் சரிகையை பற்றியெல்லாம் அருமையாக சொல்கின்றார். விளக்கினார் பெற்ற இன்பம், அந்த கோயிலை அந்த தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்துவது, அதை காட்டிலும் நல்லா அந்த கோயிலை தண்ணீரை கழுவிவிட்டு சாணத்தினாலும் மெழுகினாலும் அதை விட அதிக பலன் கொடுக்கும், 10 பங்கு அதிக பலன் கொடுக்குங்கிறார். துளைக்கு நன்மலர் தொடுத்தால் தூய விண்ணுலகத்தில் செல்லலாம். நல்ல வாசனை பொருந்திய மலர்களை அதை சாத்த வேண்டும். இன்றைக்கி நம்ம என்னமோ பூவெல்லாம் பார்த்து சாத்திட்டு வாசனை இல்லாத மலர்களை இறைவனுக்கு சாத்துறோம். இதெல்லாம் தினாசம் திருமுறையிலே பாடியிருக்கிறது. வாசனை உள்ள மலர்களை தான் நாம் சாத்த வேண்டும். அப்படி சாத்தினால் விண்ணுலகத்துக்கு செல்லலாம். ஒரு பூனால எவ்வளோ பலன் கிடைக்குது பாருங்கள். ஏன்னா திருமுறைகளில் நமக்கு திருநாக்கமே எடுத்து நிறைய எடுத்து காட்டுங்க. நிலை பெறுமாறு என்னுதியே நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. இந்த நாமெல்லாம் இன்றைக்கி நிலைத்து நிற்க முடியவில்லை. உடல் அழியக்கூடியது, உயிர் அழிவில்லாதது. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது. இப்போ இறைவன் காட்டினா காட்ட முடியுமா? இப்போ நம்ம உயிரை காட்டினா காட்ட முடியுமா? உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது. அதை அவன் உணர்த்தினா தான் நாம் உணர முடியும், இல்லைன்னு நாம் உணர முடியாது. நிலை பெறுமாறு என்னது ஏன் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. தினந்தோறும் நம்ம கோயிலுக்கு செல்ல வேண்டும். இதை இன்றைக்கி ஒரு நாள், ஆடிக்கு ஒரு நாள் போனால் போதும், அமாவாசைக்கு ஒரு நாள் போதும், வெள்ளிக்கிழமை போனால் போதும், இல்லை குருவாரம் போனாலும் போதும், இப்படி நாம் நினைச்சுக்கணும். அப்படி இல்லை, தினந்தோறும் நாம் கோயிலுக்கணும். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு. இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கணும் போல, விடிஞ்சு போச்சுன்னா எந்திரிக்க மாட்டேன், எல்லாம் 8 மணி 9 மணி தூங்கிட்டே இருக்கோம். அழகிட்டு மெழுக்குமிட்டு புத்தாடி பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி. பூமாலையெல்லாம் நான் புகழ்ந்து மாலை தொடுக்கலாம். புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு
கூத்தும் ஆடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலைபுலரே செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறானில்லே. கோயில் போனால் சாமியை கும்பிடணும், நல்லா தலைக்கு மேலே கும்பிட மாட்டேங்கணும். தலைக்கு மேலே கை போக மாட்டேங்குது. தலைக்கு மேலே கும்பிட்டா என்ன பலம்? உயர்ந்தால் நமக்கு பலம் கிடைக்கும். மாணிக்க வாசலாம் அருமையாக சொல்கிறார். அந்த புகழை ஓங்க வைக்கும். தலைமேல் கை வைத்து கும்பிகள் சிறங்குய்வார் ஓங்கு வைக்கும் சீரோன்கள் அவர்கள். அப்படி சிரசு மேல் கை குத்தி வழங்குவர்களுக்கு இதெல்லாம் திருமுறையில் நமக்கு எடுத்து காட்டுகிறது. விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும். கோயிலில் ஒரு விளக்கு போட முடியும். இன்னைக்கு கோயிலில் பல கோயிலில் பார்த்திங்கன்னா விளக்கு இல்லாமலே இருக்குது. என்ன இல்லை, என்ன கிட்ட என்ன இல்லைங்கிறான், தெரியலங்கிறான். கோயிலில் வருமானம் இல்லை. இப்படியும் இல்லாமல் நம்மளால் முடிந்த அளவு நம்ம ஒரு விளக்கு போட்டாலே போதும் இந்த கோயிலுக்கு. அப்படி இந்த விளக்கு போட்டால் என்ன கிடைக்கும்? மெய்ஞரி ஞானம் கிடைக்கும். நமக்கு நல்ல ஞானத்தை இறைவன் நமக்கு வழங்குவான். இந்த ஞானத்தை மறைத்திருப்பது இந்த ஆணவ மலம்தான். இந்த ஆணவ மலம் வலிமை கொண்டுனா தான் நமக்கு நல்ல அறிவு நமக்கு விளங்கும். அந்த அறிவு விளங்குவதற்கு தான் நமக்கு திருக்கோயிலுக்கு சென்று நாம் விளக்கு போட வேண்டும். ஒரு திருமறைக்காட்டில் ஒரு எலியானது இன்னும் ஒரு விளக்கு இந்த தூண்டி விட்டதுக்கே, இந்த மூக்கை ஏதோ சுட்டது, தலை தூக்கியும் அதை பிரகாசமாக வெஞ்சுது. அது தூண்டி விட்டதுக்கே சிவருமான் என்ன மகாபலி சக்கரவர்த்தி ஆக்கினார். ஒரு விளக்கு தூண்டி விட்டதுக்கு, அறிவில்லாமல் செய்ததுக்கு. நாம் எவ்வளோ செஞ்சால் எவ்வளோ பலன் கிடைக்கும் நமக்கு. முதல்ல திருமுறைகள்லாம் எடுத்துக்காட்டு நாம் படிக்க வேண்டும். திருமுறை படித்தால் ஓதுனால் மட்டும் பார்த்தா அந்த பொருளை நாம் உணர்ந்து படிக்க வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் அங்கே சிவபுரத்தில் அந்த பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் அழைப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறி. திருமுறையில் நாம் தினந்தோறும் ஓதினாலே போதும் அந்த சிவருமாட ஈசனுடைய அருளை பெறலாம். இப்படிப்பட்ட திருமுறைகள்லாம் நமக்கு ஞான சம்பந்தம் திருமுறைகள்லாம் பாடியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த திருமுறை நமக்கு கிடைத்ததே மிக பெரிய பொக்கிஷம்தான். நம்பியாண்டா நம்பியில் நமக்கு திருமுறை கிடைத்திருக்குமா பாருங்கள். அவர் ஏதோ பிள்ளையார் தன் தந்தையார் வெளியூர் சென்றார். அந்த குழந்தை பிள்ளையாருக்காக இதை பூஜை செஞ்சுட்டு வா நீ போய் அப்படின்னு அனுப்பினார். அந்த பிள்ளை அந்த குழந்தை என்ன சாப்பிட வெள்ளையெல்லாம் பூஜைகள் நல்லா செய்து என்ன பெருமானி சாப்பிட விநாயகர் சாப்பிட மாட்டேங்கிறே என்ன காரணம்? இப்படி யாரும் சாப்பிட வர கடவுள் பாருங்கள். அந்த குழந்தைங்க நம்பியாண்டா நம்பி அந்த பிள்ளையாரை சாப்பிட வைத்தாலும் பாருங்கள் எவ்வளவு அற்புதமான திருமுறைகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இன்றைக்கி நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். நமக்கு ஞானம் வர மாட்டேங்குது. நம்ம இறைவனுக்கு அவனுக்கு உறக்கமும் கிடையாது, ஒன்றும் சாப்பாடும் கிடையாது, எதுவுமே இல்லை. இப்போ நாம் தான் உறங்கி சாப்பிட்றோம், இதெல்லாம் செய்யலாம். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றார் வள்ளுவர். என்ன உண்பதும் உடுத்துவதும் உறங்குவதுமாக தான் நம்முடைய காலம் கழிக்கின்றது. நம்ம இது மூணும் இல்லாமல் இருக்க முடியுமா பாருங்கள். சாப்பாடெல்லாம் யாரும் இருக்க முடியாது. சாப்பாடெல்லாம் மத்தியானம் சாப்பாடை போகணும்னு நினைப்போம் அன்றைக்கி. அப்புறம் நல்லா தூக்கம் வந்துடுது. அப்புறம் விதவிதமான உடைகளில் உடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி என்ன சாய கழுவிப்பட்ட கழிவுநெல்லாம் கலந்து விடுறாங்களா, ஆற்றுல மறியல் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் யார்? நாம் தான் காரணம். நம்ம தான் விதமான கலர் உடைய அணிவித்து கொள்கிறோம். அப்புறம் எப்படி சாயப்பட்ட அப்படின்னா என்ன செய்ய முடியும்? நம்ம தான் காரணம் அதுக்கு. இதுபோல் காலத்தை கழிக்காமல் காலம் பொன் போன்றது. ஏன்னா உடல் அழியக்கூடியது, அழிவில்லாதது ஒன்று இந்த உயிர் தான். ஆனால் உயிர் செய்த நாம் வினைகள் காரணமாக நாம் பிறவியை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா என்று வள்ளுவர் சொல்கிறார். இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு நமக்கு நீந்துவதற்கு உதவியாக இருப்பது இந்த திருமுறையிலே தான். திருமுறையில் ஓதினாலே போதும், நம்முடைய பாவ வினைகள்லாம் கழிந்து போகும். இப்படியெல்லாம் நமக்கு சரியை கிரியை எல்லாம் திருமுறையெல்லாம் எடுத்து காட்டுகின்றன. அடுத்தது
நிறைமலி நரைமலி தரும் மலரொடு முகை நகு மலர் புகைமிகு வளரொளி நிறை புனல் கொடுதனை நினைவொடு நியதமும் வழிபடும் அடியவர் குறைவில பதம் அனைதர் அருள் குணமுடை இறை உரை வனபதி சிறை புனல் அமர் சிவபுரம் அது நினைப்பவர் செய்யமகள் தலைவரே என்று ஞானசம்பந்த பெருமான் கிரையெல்லாம் எடுத்து சொல்கிறார். என்ன மனம் வீசும் சந்தனம், சந்தனம் எனக்கு நல்ல மனம் வீசக்கூடியது. அந்த சந்தனத்தை நாம் பெருமானுக்கு சாத்த வேண்டும். நல்ல வாசனையுள்ள அரும்பு மலர்கள், அந்த வாசனை உள்ள மலர்களெலாம் நம்ம சாத்த வேண்டும். எல்லாம் திருமணி நல்ல தூவதீபம், தூவதீபமெல்லாம் நம்ம இறைவனுக்கு சாம்பிராணி போடணும். இந்த போய் இந்த தூவம் இல்லை குங்குளிக்கல் நாளெல்லாம் பாடுங்க. உங்களுக்கு இறைவனுக்கு அந்த அந்த புகை சாம்பிராணி புகை தினந்தோறும் அந்த குங்குளியத்தை இறைவனுக்கு போட்டு வந்தார். இதெல்லாம் நமக்கு திருமுறைகள்லாம் எடுத்துக்காட்டுங்க. நல்ல புனித நீர் வேணும் நமக்கு. இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நல்ல நீராக கிடைக்கணும். நம்ம ஏதோ சுத்தம் கலந்தங்கள்லாம் நம்ம எல்லோரும் குளித்த நீர் அதை கொண்டு தான் குளத்தில் போய் எல்லோரும் குளிக்கிறாங்க. இப்போ அதை கொண்டு தான் நம்ம அவசியம் பண்ண அதில் மேலே பண்ணக்கூடாது. நல்ல தூய்மையான நீர், அந்த குளத்தில் யாரும் குளிக்கக்கூடாது. இப்படி அந்த காற்று நீர்லேருந்து நல்ல தூய்மையான நீரை எடுத்து நம்ம அவசியம் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு திருமுறையெல்லாம் எடுத்து காட்டுகிறது. இப்படியெல்லாம் நாம் செஞ்சவன்னா அந்த அருள் குணத்தை நல்கும் கொண்ட சிவபுரத்தை அந்த சிவபெருமான் கைலாயத்திலே இருக்கின்றார். அந்த கைலாயத்திலே நாம் நல்லா சென்று சேரலாம். திருமுறைகளை படிப்பது ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. அடுத்து கிரிய யோகம். யோகத்தை பற்றியெல்லாம் சுந்தர பெருமான் அருமையாக திருமூலம் எடுத்து காட்டுகின்றன. அஞ்சியும் நண்பந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தியலும் பழைய வல்வினை மூடாமல் சிந்தை பராமரியாத்தன் திருவாரூர் எந்தை பிரானாரே என்று கொள்கின்றார். அந்த 5 எழுத்தை நாமெல்லாம் இடைவிடாது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எது ஒன்று அறிவில்லனாய் போது 5 எழுத்து உணர்வார்களுக்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தவமைகள் மாற்பிடுகின்றார். வேறு ஒரு சிந்தனையாக இல்லாவிட்டாலும், ஏன்னா மனம் அது ஒரு குரங்கு போன்றது, அது இங்கே அலைந்து கொண்டே இருக்கும். அந்த மனத்தை நாம் அடக்க வேண்டும். அப்படி அடக்கினாதான் இந்த இறைவனை திருவிழா தான் வள்ளுவர் சொல்ல அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுள் எத்துவன. இந்த அடக்கம் தான் நமக்கு காரணம். ஏன்னா இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த 5 புலன்களையும் நாம் அடக்க வேண்டும். அது அதுக்கு இஷ்டத்துக்கு படி நாம் சென்றோமானால் நாம் துன்பப்பட்டு அகப்பட்டு இந்த வினைகளாக சேர்ந்து நமக்கு சஞ்சீத வினைகள்லாம் பாருங்கள். இப்போ நிறைய வினையே இருக்கணும் சஞ்சீத வினைகள்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கழிக்க வேண்டும். ஏன்னா இறைவன் நமக்கு இந்த வினையை கழிப்பதற்காகத்தான் இந்த உடம்பை கொடுத்துருக்கின்றான். இந்த சஞ்சீத வினைகள் எவ்வளோ இருக்குன்னு நமக்கே தெரியாது. இறைவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். ஏன்னா அவன் கணக்கு எழுதி கொண்டிருக்கின்றான். என்னும் பொருள் தொழுது தூமலர் தூவி துதித்து என்று அழுது காமற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கின் நம்பரிசனேங்கிறார். நம்முடைய வினையின் கணக்கை அவனை எழுதி கொண்டிருக்கின்றான். ஏதோ இறைவன் கோயிலில் தான் இருக்கான், நம்ம என்ன தப்பு செய்தான் தெரியாதுன்னு நினச்சிடக்கூடாது. அவன் இங்கே உள்ளே தான் இருக்கான் இறைவன். உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பு ஆலை என்றார் திருமூலர். வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுரவாசத்தலை தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலாமணிக்கு என்றார். இந்த உள்ளத்திலே பெருமான் இருக்கின்றார். இந்த உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். எங்கெங்கோ நாம் இறைவனை தேடி அலைகின்றோம். உள்ளத்திலே தான் இருக்கிறான். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனாத்தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்றார். பெருமான் உள்ளத்திலே தான் இருக்கார். நமக்கு அதுக்கு வெளிப்பட தெரியவில்லை. இப்போ மரத்தில் நெருப்பு இருக்கானா தெரியல. அந்த மரம் பக்குவப்பட்ட பிறகு அந்த காய்ந்த பிறகு அந்த நெருப்பு அது உள்ள இருக்குது. இப்போ பாலில் நெய் இருக்கா கண்டுபிடிக்க தான் முடியல. ஆனால் அதை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த பாலை மோரில் உர ஊற்றி தயிராக்கி தயிரை அந்த கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கினால் நெய்யாக வருகிறது. இப்போ திடீர்னு போய் நம்ம பாலில் போய் நெய் வரணும் வருமா முடியாது. அதுபோல் அந்த ஆன்மாக்கள்லாம்
சரியை கிரியை யோகம் ஞான நிலையில் படிப்படியாக சென்று உயர்ந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். இப்படி சென்றோமானால் நாம் வீடு வேறு அடையலாம். தேட வேண்டும். யாரை தேட வேண்டும்? எம்பெருமானை தேட வேண்டும். யாரையோ நாமெல்லாம் தேடிக்கொண்டு அலைகிறோம். பணத்துக்காக வீடு கட்டினா அங்கே போனால் இது கிடைக்கும், கார் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இப்போ யாராவது தேடி கொண்டு இருப்போம். ஆனால் நாம் யாரை தேடணும்? இறைவனை தேடணும். தேடுவன் தேடுவன் செம்மலற்பாதங்கள் நாள்தோறும் நாடுவன் நாடுவன் நாவிக்கு மேலேயோர் நாள் விரல் மாடுவன் மாடுவன் வன் கை பிடித்து மகிழ்ந்துளே ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம்மடிகளே. ஆமாத்தூரில் இருந்திருக்கின்ற சிவருமான் செந்தாமரை மலர் போலும் திருவடிகளை நாள்தோறும் வணங்க வேண்டும். ஏன்னா உந்தைக்கு மேல் 4 விரல் மேலே அவன் இருதயத்தையும் நினைத்து இருக்கிறான். இறைவன் தலையின் மேலும் நம்முடைய தலையிலும் இருதயத்தையும் இருந்து கொண்டு தான் இருக்கிறான். மாணிக்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்றவாள் நம்மை விட்டு நீங்காதவன் யார் என்ற இறைவன் ஒருவன் தான். பாக்கியெல்லாம் நம்மை விட்டு நீங்கி விடுவார்கள். இவ்வளோதான் பொண்ணு பொருள் உற்றார் உறவினர்கள் யாராவது நம்ம கூட இருக்கிறான்னு பாருங்கள். நம்ம கூட அவங்க வருவதே இல்லை. இறைவனு தான் நம்ம கூடயே இருப்பான். இப்படிப்பட்ட அந்த இறைவனை நாமெல்லாம் வணங்கி விடு வேறு என்றது சொல்லி இந்த யோக நிலையிலே நமக்கு சுந்தரபெருமான் எடுத்து காட்டுகின்றார். மணிவாச பெருமான் ஞான நிலையிலே சென்று ஞானத்தை பெற்று அந்த ஞான நிலை இப்படியெல்லாம் சரியை கிரியை யோகம் இப்படியெல்லாம் படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். மணிவாச பெருமான் திருவாதவூரிலே அங்கே அவதாரம் செய்தார். சம்புவாதா சிலைக்கும் சிவஞானவதிக்கும் அந்த அருந்தவர்பலாக அவதரித்து அந்த 16 வயதிலே எல்லா நூல்களையும் கற்று அந்த மணிவாசக பெருமானுடைய பெருமைகள்லாம் கேட்ட அரிமத்த பாண்டியன் அந்த மணிவாசக பெருமானுக்கு ஒரு தென்னவன் பெருமராயனின் சிறந்த சிறப்பு பட்டத்தை வழங்கி முதலமைச்சராக்கினார் என்று மாணிக்க வாசக பெருமானுக்கு. அவர் என்ன குதிரை வாங்கச் செல்கிறார். அங்கே குதிரைகள் படைகள்லாம் குறைந்து விட்டன. குதிரையை வாங்குவதற்காக வருகின்ற வழியிலே திருப்பெருந்துறையிலே இறைவன் குருவாக வந்து ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை இன்றைக்கி நமக்கு திருவாவடுதுறை ஆதீனத்தின் சொந்தமாக கோயிலாக இருக்கின்றது. ஏன் நமக்கு ஆன்மா அந்த பக்குவப்பட வேண்டும். பக்குவப்பட்டால் தான் இறைவன் நம்மை தேடி வருவான். இல்லை நம்மை தேடி வரப்போதில்லை. விண்ணுலகத்தில் இறங்கி வரணும்னா எப்படி வர முடியும்? அவன் கைலாயத்தில் எல்லாம் இருக்கிறான். இப்படி வரணும்னா நாம் தான் அடியார்களுக்கும் ஆண்டவனுக்கும் தொண்டு செய்து இப்படி அதெல்லாம் முன்னை தவத்தினால தான் வர முடியும். சும்மா சாதாரண மனிதர்கள்லாம் வர முடியாது பாருங்கள். அதான் இன்றனக்கு அருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்றுங்கிறார். இன்று எனக்கு எளிமையாக வந்து உன் திருவடியை தீட்சை கொடுத்தார் மாணிக்க வாசக பெருமான். இந்த திருவடி 2 திருவடியிலுமே தலையில் வைத்தார். அதை திருவாசத்திலே பாடுகிறார். இணையா திருவடியன் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற உனையாளன் தீர்ப்பாடி பூவள்ளி கொய்யாமோ. இப்படி சிவருமான திருவடி அந்த திருவடி தீட்சை கிடைக்கணுமே, யாருக்காவது கிடைக்குமா பாருங்கள். அப்போ இந்த வினை கழிந்தாதான் இந்த வினை அந்த முன்னை பிறவில் தவத்தின் வழியாக இப்படி சென்று சென்று நம்ம இறைவனை வழங்கினாலே தான் அந்த ஞான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். நின்ற நின் தன்மை நினைப்பெற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே
ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கற்பாரே. இப்படி என புற இருளை போக்குவது இது சூரியன். இந்த சூரியன் இல்லை என்றால் என்ன ஆகும்? இந்த உலகம் ஒரே இருள்மயமாகவே தான் இருக்கும். இப்போ இருளில் இந்த உயிர்களெல்லாம் கடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அது இறைவனுடைய பெருங்கருணையால் தான் நாம் இந்த வெளிச்சத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். சூரியன் சந்திரன் இது பகல் இரவாவது நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட பெருமான் வெளி உலகத்தில் பெருமான் உள்ளே இருந்து மனத்துக்கு அந்த பெருமானுடைய அகையிருளை நம்முடைய அகையிருளை போக்குவதற்காகத்தான் பெருமான் குருவடிவாக வந்து நமக்கு அருள் செய்கின்றான். அந்த குருவடிவாக வந்து நம்ம அருள் செய்தோமானால், இறைவன் நமக்கு அருள் செய்தால் நாம் வீடு வேறு எய்தலாம். ஏன்னா நம்முடைய பிறவியை கணக்கிடவே முடியாது. எழுகடலை மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பெரிய ஆதாரம் என்ற திருப்புகளில் 7 கடலை மணலை எண்ணினாலும் எண்ண முடிய தவிர நம்முடைய பிறவியை எண்ணவே முடியாது. அவ்வளவு பிறகு நாம் பறந்து இழைத்திருக்கின்றோம். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை மனித பிறவி எடுத்து விட்டோம், நாம் தான் மனித பிறவி. இப்போ ஆடு மாடு கோழியெல்லாம் அப்படியே இருந்து விட போவதில்லை. அது ஒரு நாளைக்கே மனித பிறவி எடுத்து வரத்தான் போகுது. இன்றைக்கி என்னமோ மதங்கள்லாம் எத்தனையோ மதங்கள்லாம் இருக்கின்றது. கிறிஸ்தவ மதம், சைவ மதம், முஸ்லீம், இதே மதங்கள்லாம் நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். இப்போ இறைவன் எல்லா உயிர்களும் நீக்கம் அறிந்துள்ளான். இப்போ அங்கே இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கார், அங்கேயே இருக்கார், இங்கே இருக்கார். அந்த ஆன்மா பக்குவப்பட வருவதற்கு நமக்கு சைவ சமயத்தில் வந்து பிறக்கணும். அப்படியே இருந்து விட போதில்லை. ஆடு மாடு கோழிலாம் அப்படியே பாம்பு பள்ளியெல்லாம் இருந்து விட போகுது, அப்படியே இருந்து விட போதில்லை. அதுக்கு அந்த உடம்புக்கு எவ்வளோ நாள் இருக்குதோ அந்த உடம்பை கழித்து மீண்டும் மனிதனாக வந்து பிறகு இப்படி மனிதனாக பிறந்த அந்த நாமெல்லாம் ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே. நாமெல்லாம் அந்த புண்ணியத்தின் காரணமாக இப்படியெல்லாம் மனித பிறவி எடுத்து மீண்டும் மீண்டும் நாம் இந்த கீழ் நோக்கி செல்லாமல் மீண்டும் ஆடு மாடு கோயிலில் பிறப்பது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. மீண்டும் இப்போ நம்ம வந்து இந்த உடம்புல இருந்து கொண்டு ஒரு ஒரு பூரா உடம்புக்குள்ளே போய் இருக்குன்னா யாரும் இருக்க ஒத்துக்குவீங்களா? யாரை ஒத்துக்க முடியுமா? உன் உயிரை செய்ய நான் யாரும் ஒத்துக்குங்களா? ஒத்துக்க மாட்டேங்க. இந்த உடம்புல இருந்து இறைவன் வீடு வேறு அடையிறதுக்கு ஒரு அருமையான பிறவி. அவனை வாழ்த்துவதற்கு நமக்கு வாய் கொடுத்துருக்கிறான். வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே. நெடுங்காலம் நம்மெல்லாம் வாழ முடியவில்லை. அவனை வாழ்த்துனா தான் வாழ முடியும். இன்றைக்கி யாரை வாழ்த்து கொண்டிருக்கிறோம்? அரசியல்வாதிகளை வாழ்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பின்னால் போனால் பணம் கொடுப்பான், கோடி கோடியாக பணம் கொடுப்பான், அதை தான் நாம் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனை நாம் வாழ்த்த வேண்டும். இந்த உயிர் நல்ல உயர்ந்த நிலைக்கு சென்று அவனுடைய சிவபதத்தை அடைய வேண்டும். மாணிக்கவாசம் நம்மெல்லாம் என்ன, நீ கோயிலுக்கு போனால் என்ன இறைவன் கொடுப்பான்னு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். மாணிக்க வேண்டேன் வேண்டேங்கிறா. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் பிறப்பு இறப்பு, வேண்டாரமை நாளும் தீண்டேன்கிற. நம்மெல்லாம் வேணும் வேணுங்கிறோம். என்ன கோயிலுக்கு போனால் என்ன கொடுக்கும், இன்னைக்கு விளக்கு போட்டால் என்ன பலன் கிடைக்கும், கூட்டினா என்ன இறைவன் பலன் கிடைப்பாரா? அப்படியெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. இறைவன் அவன் நமக்கு கொடுப்பான். அவன் எல்லாத்தையும் கொடுக்க அவனுக்கு தெரியாது. நம்ம போய் தான் சொல்லணுமான்ட்டு அவனுக்கு தெரியாத, எல்லாம் அவனுக்கு தெரிந்தவன். நாம் பலனை எதிர்பார்க்காமல் இறைவனை வழிபட்டால் நம்மெல்லாம் வீறு அடைந்த ஞான நிலை சென்றலாம். ஏன்னா ஞான நிலை தான் நமக்கு முக்கியம். இல்லை நமக்கு பிறப்பு இறப்பையே தந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ 100 கோடி பெருமகள் வந்தினார் என்று சொல்கிற திருநாவுக்கரசர் சுவாமிகள். 6 கோடி நாராயண அங்கனே பெருமர்கள் எத்தனை பேர்? 100 கோடி பெருமர்கள். அவர்களாம் பிறந்து இருந்து எத்தனையோ பெருமர்கள்லாம் வந்துட்டு போயிட்டார்கள். 6 கோடி நாராயணாங்க, 6 கோடி பேர் நாராயணன் இருந்திருக்கின்றார். 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன் ஒருவனா? எத்தனையோ பேர் 7 கங்கை
மண்ணால் என்ன முடியுமா பாருங்கள், அவ்வளோ பிறை. அப்போ ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே, அந்த பெருமானைத்தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இப்போ கடவுள்னா யார்? ஒருவன் தான் கடவுள். எல்லோரும் கடவுளாக இருக்க முடியுமா? எல்லோரும் கடவுள் ஆளுக்கு ஆளுக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டு போகிற படைத்தல்னால் படைத்தல் என்னோட நிப்பாட்டின்னு சொல்லுவாங்க. காத்தல் அப்படியே அழித்தல், இந்த 5 தொழில்களையும் அவன் தான் பெருமான் தான் செய்கின்றான். பெருமாவையும் படைக்கிறது யார்? அவன் தான். திருமாலையும் அவன் தான் படைக்கிறான். ஏன்னா திருமாலே சிவருமான வழிபட்டிருக்காருன்னா பாருங்கள், திருவள்ளிமலையில் ஒரு சக்கரம் பெறுவதற்காக, சக்கரம் இருந்தால் தானே காத்தல் தொழில் செய்ய முடியும். இந்த சலந்தராசுடைய சக்கரனை பெறுவதற்காக 1000 தாமரை மலர்கள் அர்ச்சனை செய்தோம் திருமால். நீற்றினை நிறைய பூசி இத்தலும் 1000 புக்கொண்டு. இப்போ திருமால் என்ன ராமா போட்டிருந்தார் இல்லையா? திருநீர் தான் பூசியிருந்தார். நீற்றினை நிறைய பூசி இத்தல் 1000 புக்கொண்டு ஏற்றுளி ஒரு நாள் ஒன்று குறைய கண் நிறையற்ற ஆற்றலுக்கு ஆளி நல்கி அவன் கொணர்ந்து இளிச்சங்கோயில் வீற்றிருந்தளிப்பர் வீழ்மேல் விகுதனார் என்றார். அந்த ஒரு பூ 1000 பூவில் தினந்தோறும் பூ செய்து கொண்டு வந்திருக்கார். ஆனால் ஒரு பூ குறைந்து விட்டது. அதுக்கு அந்த நேரத்துக்கு ஏதாச்சும் ஒன்று சாத்தணும்ல, தன் கண்ணையே மலராக சாத்தினார். அப்படி சாத்தணுன்னு அந்த பெருமானந்த சக்கரத்தை கொடுக்குறார். பெருமானை வணங்கினாலே போது எல்லாம் நமக்கு கிடைக்கும், நம்ம ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை. மாணிக்க எவ்வளோ இந்த திருவாசையில் அருமையாக பாடுகின்றார் பாருங்கள். மனம் ஒரு இரும்பை போன்றது. அந்த இரும்பை மனத்தை கரை செய்ய வேண்டும். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்புருக்கி. மனம் ஒரு இரும்பை போன்றது, அதை வளைக்க முடியாது. எவ்வளோ பாருங்கள், அந்த நெருப்பில் போட்டு காய்ச்சினா தான் அதை வளையும். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்புருக்கி கரும்பு தரு சுவையனக்கு காட்டினை உன் கலலினைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாரன்றே உன் பேரொருளே. நரியெல்லாம் குதிரையாக்க முடியுமா? நரி குதிரையாச்சு, குதிரை அப்புறம் மீண்டும் நரியாச்சு. இல்லை இறைவனுடைய திருவிளையால் நம்மளாம் செய்ய முடியாமல் பாருங்கள். ஒரு கல்லானைக்கு இந்த தூணில் இருக்கின்ற கல்லை யானைக்கு இறைவன் கரும்பு கொடுத்தாருன்னு பாரு, திங்க செய்யுமா? இறை உயிர் இருந்தால் தானே அந்த கல் அந்த யானை கரும்பு கொடுக்க முடியும். இதெல்லாம் பெருமான் திருவிளையால் செய்த இடம் தான் மதுரை. ஏன்னா பிட்டுக்காக மண் சுமந்த இடம். பெருமானே பிட்டுக்காக மண் சுமந்தான்னு பாருங்கள், ஒரு வந்து என்னும் மூதாட்டிக்காக. இந்த கரையை அடைப்பதுக்கு ஆள் இல்லை என்று பெருமான் கேட்க இறைவனே ஓடோடி வருகிறார். இறைவனிடத்தில் நான் அன்பு செலுத்தினால் இறைவன் நம்மை தேடி வருவான். நாம் அவனை தேடி செல்ல வேண்டியதில்லை. தான் நானையோ தவன் செய்தேன் சிவாய நமையினை பெற்றேன் தேனாய நமுதமாய் திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கிறது. சிவபெருமான் நம்மை தேடி வருவான். ஆமாம், அவனை தேடி அவனை தேட வேண்டியதில்லை. அதனால் இந்த மணிவாச பெருமாளுக்கெல்லாம் திரு விளையாடல்கள்லாம் செய்த இந்த மதுரை என்பதெல்லாம் எவ்வளோ போய் அந்த ஆலவாய் திருமந்திர அந்த திருநீற்று பதிகத்தை பாடினாலே போதும். மந்திரமாவ நீர் வானவர் மேல நீர் சுந்தரமாவ நீர் துதிக்கப்படுவ நீர் தந்திரமாவ சமயத்தில் உள்ள நீர் செந்து வரவாயு மைபங்கன் திரு ஆலவாயான் திருநீர். இப்படி இந்த ஆலவாயெல்லாம் திரு விளையாடல்களை செய்தான் பெருமான். இப்படிப்பட்ட பெருமானை நாம் உள்ளன்போடு வணங்கினாலே போதும். திருமந்திரமெல்லாம் நமக்கு 3000 பாடல்களுக்கு மேலே இருக்கணும். 3000 பாடல்கள் நமக்கு சித்தாந்த சாஸ்திரங்களாக இருக்கின்றது. 10ஆம் திருமுறையாக இருந்தாலும் சித்தாந்த கருத்துக்களும் நிறைய இருக்கின்றன. அதில் பதி பசு பாசம் என பகரும் ஒன்றில் பதியினைப் போல் பசுபாசமனாதி. பதி என்றால் இறைவன், பசு என்றால் நம்மளாம் உயிர்கள். பாசம் ஆணவம் கண்மம் மாய் மும்மலங்கள் தான். அந்த பதியினை நாம் சென்று சேர முடியவில்லை. அந்த பதியினை சேர விடாமல் தடுப்பது இந்த மும்மலங்கள் தான். மும்மலங்களும் அது இருந்து கொண்டு தான் இருக்கும். அது இறைவன் என்று இருக்குன்னா இதே போல் இதையும் இருக்கிறது. அதுபோல் நாம் உட்காந்து கொண்டு வந்தால் அப்படியே தான் இருக்கும். அது நாம் தான் முயற்சி செய்யணும். முயற்சி செய்து இந்த திருமுறைகளை நாள்தோறும் நாம் ஓதி வந்தாலே போதும். ஏன்னா திருமுறை கிடைத்து நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அது எங்கே தமிழ்நாட்டில் திருமுறைலாம் கிடைச்சிருக்கு, வேறு எந்த நாட்டிலையும் கிடைக்கல பாருங்கள். ஆனால் இன்றைக்கி என்ன,
உலகம் முழுக்க இன்றைக்கி திருமுறைகளை பரப்பி கொண்டு இருக்கின்றோம். திருமுறைகள், சைவ சித்தாந்தங்கள். இறைவன் ஒரு விரும்பி கேட்கும் மொழி அது தமிழ் மொழி தான். சுந்தர அர்ச்சனை பாட்டே ஆக என்று பாடுகிறார். இப்படிப்பட்ட திருமுறையெல்லாம் நாம் வாயார வாழ்த்தி நாமெல்லாம் இந்த 2வது உலக திருமுறை பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருவிழாவிலே நாமெல்லாம் காலம் நேரமாகிவிட்டது. வயிற்றுக்கு இது உணவு தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த வயிறு இன்ற நாள் நீடிக்கணும் அல்லவா? சாப்பிடாமல் இருந்துட்டால் நாளைக்கு இன்றைக்கி யாரும் வேலைக்கு எந்த வேலைக்கும் போக வேண்டியதில்லை. அது ஒரு பசி ஒன்று இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி வேலைக்கு தேடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த பசி நீங்குவதற்கு நான் காலம் நெருங்கிக்கொண்டு இருக்கிறது. அந்த உணவை அறிந்து மீண்டும் மதிய நேரத்திலே இந்த சிறந்த சொற்பொழிகளெல்லாம் கேட்டு இன்புறுவோமாக என்று சொல்லி உங்களெல்லாம் வாழ்த்தி அமைகிறேன். திருச்சிற்றம்பலம்.